இதை வச்சு எப்படி நாங்கள்லாம் ரிவ்யூ பண்ணுறது, கேம் ஆடுறது? இதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டியோடு வந்திருக்கு. ஏண்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க மாட்டேடா? இவ்வளோ கேவலமான ப்ராடக்ட்டு 10 வருஷமாடா, தூக்கி குப்பையில் போடுங்கடா. வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதை தான் பார்க்க போகிறேன் கைஸ். இது புதுசாக நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது, இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட பாரம்பரிய டூல்ஸை வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா கண்ட்ரோலர், கேமிங் பேட் கண்ட்ரோலர். பட் கேமிங் பேட் கண்ட்ரோலர் வெறும் கண்ட்ரோலர் இருக்காது, இது கூட டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது டிஸ்பிளேயோட ஒர்க் ஆகும். ஸோ வாங்க உள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு எதுக்கு வேணும், உள்ளே போய் பார்க்க வேண்டியது தான். ஸோ ட்ரைவோடு வச்சுருக்காங்க. என்னடா கேபிள் எது கட்டிக்கிட்டு வைக்கலையடா, கேபிளை இப்படியே விட்ருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த டிவைஸை டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவியில் பின்னாடி கனெக்ட் பண்ணிட்டு டிவி பக்கத்தில் உட்காந்து விளையாடணும். அதுக்கு தான் இவ்வளோ லென்த்தாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான கேமிங் பேட். பிகாஸ் 10 இயர்ஸ் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே பாருங்கள், இந்த 10 இயர்ஸ் உழைக்கிற கேபிள் டிவிக்கு பின்னாடி சொல்லி வச்சுட்டு பின்னாடி உட்காந்து ஆடணும். ஸ்க்ரீனு முன்னாடி இருக்கும். ஓகே, ஸோ தேவை இருக்காங்க யூஸ் பண்ணலாம், தேவையில்லாதவங்க அப்படியே கேம்லேயே வச்சு விளையாடலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கேமிங் டிவைஸ். ஸோ இதை வச்சு இப்படி ஆடினா கேமிங்கெல்லாம் தரமாக இருக்கும். 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு. ஆனால் பார்த்தா லெஃப்ட்டில் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ரைட்டில் இல்லை. ஏன்னா இங்கே ஹோல்ஸெல்லாம் இருக்குது, இதில் ஹோல்ஸே இல்லை கைஸ், கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்குது. ஓகே, ஸோ இதை ஆன் பண்ணினானுங்க, ஸ்விட்ச் இருக்குது, சார்ஜிங் பின்னு. என்னடா கைஸ், டிஃபெக்டிவ் கைஸ், டிஃபெக்டிவ் சார்ஜிங் பின்னே காணும். அது கொடுத்துருக்காங்க. இங்கே டிவி அவுட்புட் ஜாக் கொடுத்துருக்காங்க. இது ஆன் அண்ட் ஆஃப் பட்டனு. ஆன் ஆயிடுச்சு. இந்த ஸ்க்ரீனை காணும், அவ்வளோதான். சவுண்ட் கேட்குதா? இங்கே மைக்கு பக்கத்தில் வைக்குதா? இதில் தான் சவுண்ட் வருது. ஸ்க்ரீனை காணும் கைஸ், ஸ்க்ரீனே வரல, சவுண்ட் வருது, அவ்வளோதான். ஸ்க்ரீன் வரல, ரொம்ப கம்மியாக இருக்குது. பேட்டரி சார்ஜ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதோட பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டு. பழைய நோக்கியா பேட்டரி பார்த்த மாதிரி இருக்குது. நோக்கியா பேட்டரி தான் அந்த மாதிரி இருக்குது. ஓல்டு மாடல் வச்சு இப்போ சேல் பண்ணுறாங்க பாருங்கள் கைஸ். ஸோ ஆன் ஆனால் ஸ்க்ரீனை காணும், பேட்டரி ரொம்ப டெட்டாக இருக்குது, அதனால் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குது அதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டியை வந்து இந்த பேட்டரி கழட்டிடலாம். ஏன்னா பேட்டரி ஜெனின் பேட்டரி தான் பரவாயில்ல, அது ஒரு காப்பி பேட்டரி. ஸோ என்ன வேணாலும் எடுக்கலாம். ஸோ இது எங்கே வச்சுலாம். நம்மளோட பாரம்பரிய டூல்ஸ் எடுக்க போகிற மறுபடியும் அதுதான் மஞ்சா கலர் ஸ்க்ரூ டிரைவர். இப்படி மஞ்சா கலராக இருக்கும். அதுக்கு ப்ராப்பரான பிட்டு இதுதான் நினைக்கிறேன். அந்த பிட்டில் இந்த பிட்டு. ஓகே, வாங்க உள்ளே என்ன இருக்குது பார்த்துருவோம். வந்து விட்டான். ஓகே ஓகே, மொத்தமாக 5 ஸ்க்ரூ, 7 வோல்ட்டில் 5 ஸ்க்ரூ இருக்குது. ஓகே, இந்த பேக் கேப்பை கழட்டி விட்டோம். பேக் கேப் கழட்டின பிறகு ஸ்க்ரூ வருது வெளியே. ஓகே, இது ஓரமாக போடுவோம். ஸோ இதில் இருக்க மொத்தமாக இவ்வளோதான் கைஸ். ஸோ இதை ரிமூவ் பண்ண போகிறேன். பவர் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் பட்டனு. ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஓகே, ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்குறான். ரொம்ப காஸ்ட்லியான டிஸ்பிளே இல்லை, ஏதோ சீப்பான டிஸ்பிளே போட்டு எப்படியோ உட்கார வச்சுருக்கோம். ஃபிக்ஸ் கூட பண்ணல, அப்படியே டிஸ்பிளே தொங்கின்னு கிடக்கு. அடா போயான் வந்துட்டு. இதான் ஸ்பீக்கர் சொன்னல கைஸ், 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். ஆனால் உள்ளே இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான். அதுலேயோ கம்பி எல்லாம் தெரிச்சு கிடக்கு. இது 4 பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஸ்ட்ராங்கான பட்டன், ரொம்ப மொக்கையான ஒரு பட்டனு.
இது டிஸ்பிளேக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஓகே, டிஸ்பிளேக்கு பின்னாடி இதுதான் கைஸ் ப்ரோசஸர். நம்ம கேமோட கிராஃபிக்ஸ் இருக்குல்ல, அதோட ப்ரோசஸர் இதுதான். அதோட ஸ்டோரேஜ், நம்மளோட ஸ்டோரேஜ் இதே தான். ஏதோ சாம்சங் ஸ்டோரேஜ் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். சாம்சங் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறான், அவ்வளோதான். இது ஆன் அண்ட் ஆஃப் பட்டனு, இது ஏவி அவுட்புட்டு, இதுதான் சார்ஜிங் பின்னு. சார்ஜிங் பின்னே காணும், பேட்டரி வெளியே சார்ஜ் போட்டு விளையாடணும், அவ்வளோதான். இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு டிஃபெக்டிவ் தான் இது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டேமேஜ் ப்ராடக்ட்டோடு வந்துச்சா நாங்கள் என்னடா ரிவ்யூ பண்ணிட்டு என்னடா கொடுக்குறது? இந்த மாதிரி டேமேஜ் ப்ராடக்டாக கொடுத்து அனுப்பிச்சுட்றீங்க. இதை வச்சு எப்படி நாங்கள்லாம் ரிவ்யூ பண்ணுறது, கேம் ஆடுறது? இதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டியோடு வந்திருக்கு. ஏண்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க மாட்டேடா? இவ்வளோ கேவலமான ப்ராடக்ட்டுக்கு 10 வருஷமாடா, தூக்கி குப்பையில் போடுங்கடா. கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோ வரேன். குட் பை.